அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுதும் சென்று தேர்தல் பரப்புரை செஞ்சிட்ருக்காரு. இந்த தேர்தல் பரப்புரையில் முதல்வர் அவர்கள் பாமகவை நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களை ஒரு கேள்வி எழுப்பினார். நீங்கள் இடஒதுக்கீடு கேட்டு வலியுறுத்திட்டு இருக்கீங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிற நீங்கள் எப்படி போய் பிஜேபி கட்சியோட சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்ற கட்சியோட கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு அவர் பதில் கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. என்னென்னா, வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் பதில் கேள்வி கேட்டிருக்காரு. நான் கேட்குறேன், ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்து, இதுக்கு நம்ம முதல்வர் அவர்களே பதில் கொடுத்துருக்காரு. மறந்துட்டிங்களா ஐயா? திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் சமூக மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துருக்கலாம். ஆனால் வன்னிய சமூக மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. அவங்க நன்றி உள்ள மக்கள். அதாவது 1987 நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. எப்போ கொடுத்தீங்க அப்படின்னாக்க, கோனேரி குப்பத்தில் நடந்த வெள்ளி விழாவில், பாமகவோட வெள்ளி விழாவில் கலைஞர் அவர்களை அழைத்து, நீங்கள் தான் கலைஞர் அவர்கள் தான் விருந்தினராக, சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். அந்த மேடையில் நீங்கள் பேசின ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளும் வன்னிய சமூக மக்கள் மறக்க மாட்டாங்க. அது என்னன்னாக்க, 1987 நடந்த சமூக நீதிக்கான போராட்டத்தில் ஏறக்குறைய 20 பேரோட உயிர்களை இழந்திருக்கிறோம். இழந்ததோடு சரி, அந்த அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆரை எங்களால் சந்திக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பிறகு 1989 முதல்வரான கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற 43வது நாளே ஐயா மருத்துவர் அவர்களே தானே கலைஞரே அழைத்து அந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை வழங்கினது 20% இடஒதுக்கீட்டு வழங்கினாருன்னு நீங்களே கலைஞர் அவர்களுக்கு பாராட்டியிருக்கிறீங்க. அந்த மேடையிலே அவர் வழங்காமல் இருந்திருந்தால் இன்னறைக்கும் என் சமூக மக்கள் கூலி வேலை செய்து கொண்டு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் என் மக்களை பயன்படுத்திகிட்டு இருந்திருப்பாங்க, வன்னிய சமூக மக்களை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே கலைஞர் அவர்களை பாராட்டினதை மறந்துட்டிங்களா மருத்துவர் ஐயா அவர்களே? இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இழந்த 21 பேருக்கும் 3 லட்ச ரூபாய் நிதி உதவி வழங்கி இன்று வரை அவங்களுக்கு பென்ஷன் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறது கலைஞர் அரசாங்கம். இதையெல்லாம் மறந்துட்டிங்களா? அப்போது சந்தர்ப்பவாதத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் போய் கூட்டணி வச்சிட்டீங்க என்பதற்காக யார் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அந்த வன்னிய சமூக மக்களை யார் மேலே தூக்கி விட்டாங்களோ அவங்களவே நீங்கள் கேவலமாக பேசுவீங்களா? இதை உங்கள் வன்னிய சமூக மக்களே ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலைஞர் அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நீங்கள் கேவலமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறீங்கனாக்க, நீங்கள் சாதி வாரி கணக்கு எடுத்தால் எப்படி வன்னியர் சமூக மக்களுக்கு நன்மை நடந்துருமோன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. சாதி வாரி கணக்கெடுப்புனால வன்னியர் சமூக மக்கள் மட்டும் இத்தனை மக்கள் தொகை இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அனைத்து சமூக மக்களும் மொத்தமாக எந்தெந்த சாதியிலே எந்தெந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டு அவங்க எல்லா மக்களுக்குமே உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சாதிவாதி வரி கணக்கெடுப்பு. ஆனால் நீங்கள் உங்கள் சமூக மக்களை மட்டும் கிளைம் பண்ணுறீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, நாங்கள் வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் நாங்கள் கட்சி நடத்தலை, அனைவருக்குமான கட்சின்ட்டு அடிக்கடி பேச்சளவில் தான் சொல்கிறீங்களே ஒழிய கோரிக்கைன்னு வரும்போது நீங்கள் அனைத்து சமூக மக்களுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறதில்ல.
வன்னியர் சமூக மக்களுக்கு மட்டும்தான் வைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்தாலும் உண்மையிலேயே வன்னியர் சமூக மக்களுக்கான உண்மையான பாதுகாவலர் நீங்கள் என்றால் திமுக தான் இந்த இடஒதுக்கீடு 20% இடஒதுக்கீட்டை கொண்டுட்டு வந்தது. இன்றைக்கி திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் பலமுறை கோரிக்கை வச்சிருச்சு. ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கக்கூடிய பிஜேபி கூட உங்களுக்கு உண்மையிலேயே வன்னிய சமூக மக்கள் மீது அக்கறை இருந்தால் கூட்டணி வச்சிருப்பீங்களா? இதை அந்த சமூக மக்கள் தான் இவர் என்ன மாதிரி ஆள், என்ன மாதிரி ஒரு கூட்டணி முடிவை எடுக்கிறாரு, யாருக்காக எடுத்தார் அப்படின்னு, எதுக்காக எடுத்தாங்கன்னு மக்களுக்கு அவங்க அந்த கூட்டணியில் போய் ஏன் சேர்ந்தாங்கன்னு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த சமூக மக்கள் தான் இவங்க வேலை போடக்கூடிய கபட நாடகத்தை நன்றாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபி அவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சியை அந்த சமூக மக்கள் பாமகவில் இருக்கக்கூடிய அந்த வன்னிய சமூக மக்கள் அவங்க முழுதுமாக பிஜேபியும் பாமக கூட்டணியும் புறக்கணிக்க வேண்டும். அதுதான் அவங்க அந்த சமூக மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிறேன். நன்றி.